வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 34. பிரம்மனுக்கு நிகரென திருசங்குவுக்கென ஓர் உலகை அமைத்துக் கொடுத்தவர் என்று விஸ்வாமித்திரரை போற்றின காவியங்கள். அவரை மண்ணில் நிகரற்ற அரசமுனிவர் என்றனர். தன் உள்ளத்தை அவியாக்கி உள்ளனலை எரித்து மேலும் மேலும் மூண்டெழுந்தார். சுட்டுவிரல் நீட்டித் தொட்டு பச்சை மரத்தை எரிக்கும் ஆற்றல் கொண்டார். சொல்லால் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் திரள் கூடியவரானார். தெய்வங்கள் அஞ்சும் சினத்திற்குரியவர் என்று அவரை படிவர் பாடினர். வாசிப்பது சந்தீப். அமர்தலின்மை என்பதே அரசனுக்குரிய இயல்பென்பதனால் அவர் மேலும் மேலும் என நாடிச் செல்பவராக இருந்தார். விண்ணாளும் இந்திரன் அவையில் முதல் முனிவரென அமரும் தகுதிக்காக விழைந்தார். அதற்கு ஆற்ற வேண்டிய தவம் ஏது என வசிஷ்டரிடம் வினவினார். அரச முனிவரே, நீங்கள் அமையாது செல்வீரென்றால் அது முடிவற்ற பயணமே ஆகும் என்றார் வசிஷ்டர். வெல்வதன் மூலமே இருப்பவன் நான். எனக்குரிய வழியை சொல்லுங்கள் என்றார் விஸ்வாமித்திரர். பொய்யாமை, கொல்லாமை, விழையாமை மூன்றுமே எளிய மானுடருக்குரிய தவவழிகள். நீங்கள் அரச முனிவரென்பதால் ஆணவமின்மை, அறிவிலமையாமை, மையம் கொள்ளாமை என்னும் மூன்று நிறைகளையும் கொண்டு ஆற்றும் அணுவிடை பெறா அருந்தவமே வழி என்றார் வசிஷ்டர். நீங்கள் விழைவதோ விழைவுக்கிறைவனுக்கு மேல் வெற்றியை. விழைவை முற்றறுத்து சுட்டுவிரல் புல்வளையம் என அணிந்தவனே அவன் முன் நிமிர்ந்து நின்றிருக்க முடியும். ஆம், அதை இயற்றி அவன் முன் காமனை எரித்த கைலாயன் போல் எழுவேன் என்றார் விஸ்வாமித்திரர். முனிவர்க்கரசே, அதன் களமென்பது பெருந்தவத்தோறும் அஞ்சும் கன்யாவனமே என்று உணர்க என்றார் வசிஷ்டர். விழையாமையின் முழுமையை அங்குள்ள கன்னியரின் காடே சான்றளிக்க வேண்டும். விஸ்வாமித்திரர் அவ்வண்ணமே ஆகுக. அதை வென்று மீள்வேன் என எழுந்தார். அது எழுதல்ல என்றுணர்க என்று வசிஷ்டர் சொன்னார். அங்கே வாழ்பவர் உங்கள் மூதன்னையர். அவர்களின் கருவில் முளைத்தவர் நீங்கள். உங்களிடம் அவர்கள் அறியாத ஏதுமில்லை. அவர்களை வெல்ல உங்கள் சொல் ஏதும் துணையாகாது. விஸ்வாமித்திரர் ஆம், ஆனால் எனக்கு சொல்லல்ல, அணையா விசையே என்றும் முதற்படைக்கலம் என்றார். அன்றே கிளம்பி அவர் கன்யாவரத்திற்குள் சென்றார். கன்யாவரத்திற்குள் முன்பு வாழ்ந்து 100 கன்னியர் நிமிர்ந்து உடல் முழுமை கொண்டனர். உடலினூடாக உளமுழுமை பெற்றனர். அணங்குகளாகி அக்காட்டில் நிறைந்திருந்தனர். அவர்கள் இலைமுனை நீர்த்துளிகளாக வழிகொண்டு அவரை நோக்கியிருந்தனர். அவர் உள்ளே நுழைந்ததும் அவரது காலடிகளை காடெங்கும் எதிரொலித்துக் காட்டினர். அவர் முதுகில் பட்டுச்சால்வையை இழுத்தது போல் மென்காற்றாக தழுவிச் சென்றனர். அவர் காதுக்குப் பின் மெல்லிய சிரிப்பொலி எழுப்பி அவர் சித்தம் திரும்பியதும் நெற்றின் ஒலி என மாறினர். கன்யாவனத்தின் அணங்குகள் பார்ப்பவனின் விழைவுகளினூடாக மட்டுமே உருவம் கொள்பவை. வாழைத்தண்டின் வழுக்கில், தளிரிலையின் நெய்மெருகில், பிஞ்சுக்காய்களின் பூமுள் மயிர்பரப்பில், கனிக்குவைகளில், மலச்சுருள் குழிகளில், சேற்றுப் பரப்பின் கதுப்பில், பாறைக்கரவின் ஊற்றில் அவர்கள் தங்களை காட்டிக்கொண்டே இருந்தனர். ஒரு கணம் அவர்களை உளமறிந்தான் என்றால் அவன் ஊன்வழிகளுக்கு முன் அவர்கள் உருக்கொண்டு எழுந்து வந்தனர். கட்டின்மையை அணிந்தவர்கள், தடையின்மையில் திளைப்பவர்கள், இன்மை வரை செல்லும் விசை கொண்டவர்கள், அக்காட்டை அள்ளி உள்நிறைக்கவும் அக்காடென விரிந்து முழுதாகவும் கொண்ட விழைவே அவர்களின் விசை. மானுடராக வாழ்ந்து அவ்விசையின் உச்சம் கண்டு மேலும் செல்லும் பொருட்டு உடல் உதிர்த்து தெய்வமானவர்கள். அவர்கள் விஸ்வாமித்திரரை தொடர்ந்து வந்தனர். சூழ்ந்து விரிந்தனர். அவர் அவர்களின் குவை முலைகள் மேல் மென்தொடைகள் மேல் நடந்தார். உந்தியில் கால் புதைந்தார். பின்பு அவர்களின் உள்ளங்கை கோடுகள் நடுவே நின்று அண்ணாந்து நோக்கினார். கால்தோயா காட்டில் எப்படி ஒற்றையடிப்பாதைகள் எழுந்து பின்னின என வியந்தார். மூச்சு விட்டு தன்மேல்கவிந்த முகிலில் எழுந்த முகம் ஏதென வியந்தார். கன்யாவரத்தில் அமர்ந்து ஒழுக்கத்தில் மூழ்கிய விஸ்வாமித்திரரைச் சூழ்ந்தனர் சூர்கொண்ட அணங்குகள். 100 முறை அவர் அவர்களின் குரல் கேட்டு ஊழ்கத்திலிருந்து விழித்தெழுந்தார். முதல் முறை அவர் தன் அன்னையின் முலைப்பால் மணத்தை அறிந்தார். பாலுணவிட்ட செவிலியின் விரல் நுனியை, பிறிதொரு செவிலியின் முத்தத்தின் ஈரத்தை, இன்னொரு சேடியின் கழுத்திலணிந்த பொற்சங்கிலியின் ஒரு தலை, எவளோ ஒருத்தியின் முலையெடுக்கு வெம்மையை, யாரோ ஒருத்தியின் செம்பஞ்சு குழம்பிட்ட கால்களை, அன்னமளிக்க குனிகையில் எழும் பெருந்தோள் மஞ்சள்,
சாளரத்துக்கு அப்பால் மின்னி மறைந்த ஆடையின்மையின் மஞ்சள் பொன் கச்சு விலகிய முலை நிலவுக்கீற்று சுடரகளுடன் செல்பவளின் காதுச்சரிவின் பொன்மயிர் பரவல் கடித்தோழியராகி வந்தவர்கள் ஈறுசிவந்த சிரிப்பு கொண்டவள் எவள் தொட்டுவிட்டு ஓடும் அவள் சலங்கை குழைந்தாடும் கூந்தல் இவள் கனிந்து கேட்கும் வினவுடன் சரிந்த இமைகள் அவள் தனித்திருப்பவள் மேல் கவியும் அறியாத்துயரம் செப்பு வைத்து விளையாடுகையில் குவிந்த சிற்றுதட்டு மொட்டு கன்னத்திலாடும் கருங்குழல் சுருநிழல் சாளரத்தருகே வந்தழைக்கும் குழலோசை குரல் வசந்தமென்னும் பாவாடைக் கொடை முகிழ்வுகள் கைமயிர் மென்மைகள் கறந்து கொண்டு வரும் சிறுபரிசுகள் உனக்கே என்னும் நோக்கு இன்னதற்கென்றிலா சிரிப்பு குமுழேந்தல் கையினை இழைதல் முகம் திருப்பும் அறியா விளக்கம் விழியில் முளைக்கும் கூரிய போமுள் எண்ணி சரியும் இமைகள் ஓரவிழுதோட்டுச் செல்லும் கூர்மை அகன்று நின்று நோக்கும் அரைச்சிரிப்பு என ஒருத்தி இடையமர்ந்த குழவிக்கு ஈயும் முத்தத்திலிருந்து எழுந்து வந்து தொட்டவிழி முகம் திருப்பி எவரோ என்று நின்று அயலவரிடம் சொல்லும் அரைச்சொல் அருகிருப்ப ஒருவரிடம் தயங்காது அணுகி நகையாடும் தலையாட்டல்களாகவா அவள் இன்னுமிருக்கிறாள் கழுத்துச் சொடுக்கல் மூச்சு குழிப்பதைப்பு வியர்வை பனித்த கழுத்தில் ஒட்டிய மயிர்கள் முலையடையின் வாழையிலை தண்டுக்குழி வளைவு நின்று செலித்த இடைக்குழைவு ஒற்றைக்காலின் தளர்வில் தாழும் தோள் கைவளைகள் விழுகின்றன எழுந்த கைகளில் மீண்டும் ஒலிக்கின்றன நாவந்து தொட்டுச் செல்லும் இதழ்கள் பற்களின் ஒளிநிறை எண்ணத்தயக்கம் தெரியும் பேச்சு சொல்லாச் சொல் இடைவெளி விழுந்த உரை அதை சொல்லி மறையும் விழி சொல்லித் தவித்து இதழைக் கடிக்கிறாள் அவ்விதழில் எஞ்சிய பார்த்தடமென ஒரு சொல் சொல்லொழுக்கு நடுவே மூச்சு விழுங்குகிறாள் கழுத்துக் குழாய் அசைவாக காலத்தில் உறைந்தாள் அழியா நினைவின் பெருவெளி சூழ்ந்துள்ளது பெண்ணே அறிவாயா நீ இறப்பின் இருமை தலைமேல் கால் வைத்து அமுதகலம் ஏந்தி எழுந்துவிட்டாய் என்பதை விழியென உளமென நிகழ்ந்து மறையும் ஆண்களின் திரையில் அழியாத சித்திரம் நீ கன்னி என்றானவள் எவள் இங்கு அவள் ஆட விழைவதுதான் என்ன அடையப்படாத பெண்களால் நிறைந்த சித்தம் எனும் சித்திரச்சுமையை முதுகொடிய சுமக்காத எவருளர் கன்னியராகி வந்தனர் ஆடும் குழைகளின் தொட்டுத் தொட்டு உடனாடும் நிழல்கள் கையெழுந்து கோதிய முடியிழை மீண்டும் சரியும் நெற்றி சிவந்த மென்முத்துக்கள் அவற்றை அறியாது தொட்டுச் சுழலும் சிப்பினகங்கள் புருவங்களின் அடர்த்தியாக ஒரு முகம் புருவங்களின் மென்மையாக ஒரு முகம் மூக்குச் சுளிப்பு மேலுதட்டு மென்பகை பரவல் கீழுதட்டின் நடுக்கோடு கழுத்திலெழும் வரி கழுத்துக்குழியின் நீல நரம்பு விலாவெலும்பு நிறைகள் படிகளில் இறங்குகையில் அறியாது துள்ளுகின்றன கால்கள் சுழல்கின்ற ஆடைக்குக் கீழே சிலம்பின் சிரிப்புலி தொலைவில் எழும் உன் வீட்டு வாயிலில் அந்திவையில் நீட்டு நிழல் நீ அந்திக்கருக்கலில் ஆடை வண்ணம் நீ இருளுக்குள் காணா இருப்பு நீ உன் நினைவென எழும் ஒரு விழுவீச்சு நீ அறுதியிலின் முழுவடிவம் என நீ கன்னித்தெய்வங்கள் ஆலய கோபுரங்களில் கனிவுடன் நோக்கி சிரிக்கின்றன நெற்றியிலிட்ட குங்குமத்தின் எச்சம் தீற்றப்பட்ட கால்களுடன் கருவறை முன் நின்றிருக்கிறான் உடலிலே அவன் தொட்டு மீட்டும் முல்லை மொட்டு அவனுக்கு முன் கல்லென எழுந்த அவன் கருங்கண்ணி அவள் ஊர்ந்த அன்னத்தின் நடனக்காலடிகள் அது இழையும் அலைப்பரப்பின் ஒளி கன்னி கன்னி என்று ஓடும் அணையாச்சொல் முன்னிரவின் வெம்மை குளிர்ந்து வரும் முதற்தென்றல் முதல் காலை மலரின் மந்தணக் காமம் முதல் பறவையின் ஏக்கம் முதற்கதிரின் முதல் நினைவென ஒரு முகம் சேற்றில் படிந்த அவள் காலடி தன் இல்லமுகப்பில் அவள் இட்ட சித்திரக் கோலம் அதன்மேல் அவள் வைத்த பூசணிப்பூவின் போன் அதன்மேல் உதிர்ந்த மாவிலையின் போன் அதன்மேல் பதிந்த இளங்கன்றின் குளம்புச் சுவடு அவள் இல்லத்திலெழும் முதற்காலை புகையின் இன்மணம் அவள் அன்னைக்கு மறுமொழி கூவும் குழலோசை அவள் எங்கிருந்தோ நோக்கும் ஒரு உடல் தொடுகை அவள் தன் நெஞ்சு தொட்டு ஏங்கி நினைப்பழைக்கும் மூச்சு கன்னி கன்னி என்றான அன்னை ஒற்றைச் சொலையில் எழுந்த அலைகளென வந்தபடியே இருந்தனர் பெண்கள் உண்டு முடியாத ஊற்று
அறிந்து கடந்து ஆற்றா பெருவெளி. அடங்கி அமைகையிலோ வென்று செல்லும் வெள்ளம். ஒருத்தியின் குழல் சுருளை எண்ணி இங்கு இருந்தேன். இன்னொருத்தியின் கன்னத்து முத்தை. பிறிதொருத்தியின் காது மணலின் ஒளிச்சிவப்பை. கைவளை அழுந்திய அரைவளையத் தடம். மார்புக் குழைவில் ஆரத்தடம். முத்து பதிந்த சிவந்த புள்ளி. தோள் குழைவில் எழுந்த பசலை மென்கோடுகள். தோள் பொருத்தில் புதுமணல் போல் தசை விரிவு வரிகள். கைமடிப்பின் மென்சுருக்கத்தில் வியர்வையின் பனி. உள்ளங்கையில் கசங்கிய ஒரு மலர். உந்தி சூழ்ந்த கதுப்பு. குழைவுகள் என சரிவுகள் என அழுந்தல்கள் என திரள்தல்கள் என அசைவுகள் என ததும்பல்கள் என விழிகொண்டு விரல் கொண்டு கூர்கொண்டு அணைத்து தொட்டு கொதித்து நனைந்து குளிர்ந்து அமைந்து மூச்செழுந்து மூச்சமைந்து உடனிருக்கும் இணைகள். உடல் உடலென்று காட்டி உடலில்லை உடலில்லை என்று அலைத்து உடல் மட்டும் அழித்து ஒளிந்தும் காட்டியும் ஆடுதலே அது. இணைந்த மென்மைக்குள் கரந்த ஊற்று. யானை விழி. மான்குளம்பு தடம். கருஞ்சிவப்பு மலரடுக்குக்குள் அமர்ந்த சிறுவண்டு. சுனைகள். மென்மைகள். தனிமைகள். தவங்கள். முக்கடல் முனையின் ஒற்றைக்கால். மூவழியன் தலைக்குள் குளிர்பெருக்கு. அவன் இடப்பாதை. பிறிதொருவன் நெஞ்சின் மறு. மூன்றாமன் சொல்லின் பொருள். உடலாகி வந்து சூழ்ந்தது. பருத்திறங்கிய பால்முலைகள் கருத்து குவிந்த காம்புகள். கழுத்தின் கன்னல். கன்னத்தின் வெளிரல். இதழ்கதுப்பின் ஊன்மணம். கண்சாரலின் கருமை. வியர்வையின் உப்புமணம். முலையுற்று நுதித்து மணக்கும் ஆடைகள். மைந்தன் சிறுநீர் நனைந்த மடி. துயிலில் பிறிதொருவனை நினைத்துக் குழியும் கண்ணுச்செறிப்பு அளிக்கும் உவகையின் மாயம் நெற்றுமயிர் ஏறுவது என்ன? காதோர நரையைக் காண்கிறேன். ஆழ்ந்தமைந்த குரல். தளர்ந்த நடையில் இடையில் கையொன்றி நின்றுவிடும் நீள்மூச்சு. இவள் என் மகள். கை நிறைத்தவள். தொடைமடிப்புகள். இடுக்கிய சிறுகை மொட்டுகள். சிணுங்கி அதிரும் செவ்விதழ்க்கு முழுப்பால்விழி. வண்ணம் அறிந்த வியப்பு. பின் முகம் பார்த்துச் சிரிக்கும் விழியொளி. என் கை நோக்கி எம்பி எழும் சிற்றுடல். என் மடியிலமர்ந்து தலையில் தாடியை அறிந்து சிரிக்கும் குலுங்கல். கன்னத்தை கடிக்கும் ஈரப்பற்கள். சிற்றாடை சுழற்றி என் முற்றத்திலோடும் சிறுகால்கள். கடந்து கடந்து கடக்காத 100 முகங்கள். 100 முகங்களையும் 100 முறை தவமழித்து மீண்டு கடந்தார் விஸ்வாமித்ரர். 100 முறை வழுக்கிய ஏணியின் உச்சிப்படியில் நின்று நீள்மூச்சு விட்டார். அவர் தன்னை அணுகுவதை அப்போதுதான் இந்திரன் உணர்ந்தான். அவர் தவம் கலைக்க வெண்கன்னி மேனகையை அனுப்பினான். 100 கோடி முகங்களுக்கும் அப்பால் முகங்களின் முடிவிலி என விரிந்து கிடப்பவளை கடந்ததில்லை சிவம். பீஷ்மர் கன்யாகுப்ஜத்திற்கு எவரென்றறியாமல் வணிகர் குழு ஒன்றுக்கு வேலேந்திய காவலராக வந்தார். அவரது உயரம் அவரை யவனர் என்று வணிகர் எண்ணும்படி செய்தது. அவர் எவரிடமும் தேவைக்கு மேல் ஒரு சொல்லும் சொல்வதில்லை என்பது அவருக்கு ஆரிய மொழிகள் நன்கு தெரிந்திருக்கவில்லை என அவர்கள் எண்ணும்படி செய்தது. நகருக்கு வெளியே வணிகர்களுக்குரிய விடுதி ஒன்றில் வண்டிகளை அவிழ்த்துப் போட்டுவிட்டு அவரை காவலுக்கு அமர்த்தி அவர்கள் உணவுண்டு இளைப்பாறச் சென்றனர். வேலைக்கால் நடுவே ஊன்றியபடி உடல் மடித்து நிமிர்ந்த தலையுடன் அவர் அமர்ந்திருந்தார். உரத்த கள் புளித்த ஏப்பத்துடன் கடந்து சென்ற சூதர் ஒருவர் அவரைக் கண்டு அருகே அணைந்து, வீரரே, தாங்கள் யவனரா என்றார். ஆம் என்றார் பீஷ்மர். நான் யவனர்களை நிறையவே கண்டிருக்கிறேன். என் ஊர் மாளவம் என்றார் சூதர். அங்கே யவன நாட்டில் அனைத்துக் கனிகளும் மிக உயரத்தில் காய்க்கின்றன என நினைக்கிறேன். அவற்றை எம்பிப் பறிக்க முயன்று இவர்கள் உயரமாக ஆகிவிட்டார்கள். அவர் புன்னகைத்தார். அல்லது அன்னையர் அவர்களை கருவறையிலிருந்து தலையைப் பற்றி இழுத்து நீட்டி வெளியே எடுக்கிறார்கள். பீஷ்மர் புன்னகையுடன் விழிகளை திருப்பிக் கொள்ள, அவர் அஸ்தினபுரியின் பீஷ்மபிதாமகர்தான் இங்கே உங்கள் அளவுக்கு உயரமானவர் என்கிறார்கள். ஆனால் அவரது குருதி முளைத்து காலத்தில் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் நைஷ்டிக பிரம்மசாரி. அறிந்திருப்பீர் என்றார். ஆம் என்றார் பீஷ்மர். சூதர் அவர் அருகே அமர்ந்து, அவர் வாழ்நாள் முழுக்க பெண்கொள்ளாமை நோன்பை நோற்பவர் என்கிறார்கள்.
எனக்கு அது வாழ்நாள் முழுக்க உண்ணாமை நோன்பு நோற்பதற்கு நிகர் என்று தோன்றுகிறது. இதைச் சொன்னால் என்னை குடிகாரன் என்பார்கள். நான் குடிப்பவன்தான். ஆனால் குடிகாரன் அல்ல, ஏனென்றால் பணமில்லையேல் நான் குடிப்பதில்லை என்றார். பீஷ்மர் புன்னகை செய்தார். உண்மையிலேயே ஓர் ஆண்மகன் பெண்கொள்ளாமை நோன்பை நோற்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார் சூதர். அறியேன் என்றார் பீஷ்மர். நீங்கள் பெண்ணை அடைந்தவர் அல்லவா என்றார் சூதர். பீஷ்மர் ஒன்றும் சொல்லவில்லை. நான் பெண்ணை அடைந்தவனே அல்ல என்று சூதர் சொன்னார். என்னை பல பெண்கள் அடைந்தார்கள். ஆடையிலிருந்து நாயுருவி முல்லை என உதறிவிட்டுச் சென்றார்கள். பெண்களுக்கு ஆண்களை உதரும் கலை நன்கு தெரியும். நம்மை உதறிவிட்டு அவர்கள் நம்மால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை நம்ப வைக்கவும் அவர்களால் முடியும். சூதர் பெருமூச்சு விட்டு, என்னை கைவிட்ட ஒருத்தியின் துயர் கண்டு உளம் உடைந்தே நான் குடிக்கத் தொடங்கினேன் என்றார். நான் எதை சொல்ல வந்தேன் என்றால் பெண்கொள்ளா நோன்பு என ஒன்று இல்லை. அப்படி எவர் தருக்கினாலும் சொல்லுங்கள். இங்கே அருகே கன்யாவனம் என்னும் காடு உள்ளது. அங்கு செல்லும்படி சொல்வோம். முன்பு இந்நகரை ஆண்ட குசநாபன் என்னும் அரசனின் 100 மகளிர் கூனிகளாக இருந்தனர் என்பதை அறிந்திருப்பீர்கள். அவர்களை பிரமதத்தன் என்னும் மெய்யானை மணந்து காட்டுக்குள் கொண்டு சென்றார். அவர்கள் அங்கே கூன் நிமிர்ந்து பேரழகிகளாக மாறினர். ஆம் என்றார் பீஷ்மர். நீங்கள் அறியா கதை எஞ்சியிருக்கிறது என்றார் சூதர். 100 ஆண்டு காலம் அங்கே அவனுடன் வாழ்ந்து நிறைந்து காட்டணங்குகளாக மாறினர். கன்யாவனத்தில் அவர்கள் நுண்வடிவாக நிறைந்துள்ளனர் என்கிறார்கள். 100 கன்னியர் வாழும் காட்டுக்குள் உண்மையான நைஷ்டிக பிரம்மசாரிகள் மட்டுமே செல்ல முடியும். ஆகவே அக்காட்டில் இன்று மானுடரே இல்லை. 100கணக்கான ஆண்டுகளாக அதற்குள் அவ்வணங்குகள் ஆண்களையே காணாது தவம் செய்கிறார்கள். அரைக்கணம் விழிசலித்தாலும் அங்கேயே கொன்று சிதறடிக்கும் சினம் கொண்டு குருதிவிடாயினர் அவர்கள். பீஷ்மர் அவரையே விழியசைக்காமல் நோக்கிக் கொண்டிருந்தார். முன்பு ஒரே ஒரு ஆண் அக்காட்டுக்குள் நுழைந்தார். அவர் இந்நகரை ஆண்ட அரசர். தவம் செய்து முனிவரானார். கன்யாவனத்தில் புகுந்து அவர் தவமனைத்தும் இழந்தார். மேனகை என்னும் விண்மகளை புணர்ந்து சகுந்தலையை பெற்றார். அக்கதையை நீங்கள் நாடகங்களில் கண்டிருப்பீர்கள் என்றார் சூதர். நானே அவரைப் பற்றி ஒரு பாடலை அக்காலங்களில் பாடுவதுண்டு. அதை இப்போது முற்றாக மறந்துவிட்டேன். நல்ல மது என்றால் என்னை அறியாமல் அதை நான் பாடிவிடுவதும் உண்டு. பீஷ்மர் பெருமூச்சு விட்டார். சூதர், இச்செய்திகளை நான் உங்களுக்கு சொன்னதன் பொருட்டு எனக்கு நீங்கள் சில வெள்ளிக்காசுகளை அளிக்கலாம், தாழ்வில்லை என்றார். எதற்கு என்றார் பீஷ்மர். நான் தங்கள் அகத்தை மெய்நோக்க ஒரு வாய்ப்பை சுட்டிக்காட்டினேன் அல்லவா என்றார் சூதர். பீஷ்மர் சில கணங்களுக்குப் பின் ஆம் என்றபின் ஒரு பொன் நாணயத்தை அளித்தார். சூதரின் கண்கள் மின்னின. புன்னகையுடன் தன்னை கூர்நோக்குபவன் இருளை அன்றி எதையும் காண மாட்டான் என்பது சூதர்களில் குடிகாரர்களின் மெய்யறிதல் என்றார். பார்ப்போம் என்றார் பீஷ்மர். தரை நோக்கி புன்னகை செய்து நன்று சூழ்க என்றார் சூதர். அன்றே வணிகர்களிடம் விடைபெற்று பீஷ்மர் கன்யாவனம் நோக்கிச் சென்றார். அதை அறியாத எவரும் கன்யாகுப்ஜத்தில் இருக்கவில்லை. அக்காட்டின் எல்லையில் கற்பாளங்களால் கூரையிடப்பட்ட விஸ்வாமித்திரரின் ஆலயம் இருந்தது. மையக்கருவறையில் வலக்கையில் மின்கதிர் படைக்கலமும் இடக்கையில் அமுதகலமும் ஏந்தி விஸ்வாமித்திரர் நின்றிருந்தார். அருகே வலப்பக்கம் காதியும் இடப்பக்கம் குசநாபரும் நின்றிருந்தனர். அங்கு முழுநிலவு நாளில் அன்றே வழிபாட்டாளர் வருவதில்லை என்றாலும் நாளும் நீர்மலர் காட்டி சுடராட்டு நிகழ்த்தும் பூசகர் இருந்தார். அவர் அங்கேயே தங்கியிருந்தார். அந்தியில் அங்கு சென்று சேர்ந்த பீஷ்மரிடம் பூசகர் அக்காட்டுக்குள் அவர் அறிய எவரும் சென்றதில்லை. அங்கு வாழும்